ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகூரியில் இருக்கிற ஒரு ராகு கேது கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து 48 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கோவில். எல்லா பாபா பக்தர்களுக்கும் ரொம்ப முக்கியமான கோவில். பாபாவுடைய வரலாற்றில் இந்த கோவில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஏன் ஷிரடியை செலக்ட் பண்ணார், இந்தியாவில் பல பகுதிகள் இருக்குது, பல நகரங்கள் இருக்குது, ஏன் பாபா பர்டிகுலராக ஷிரடியை செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய் பாபா சூஸ் ஷிரடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும், ஒய் பாபா சூஸ் ஷிரடின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவி தேவ் கிட்ட பாபா சொன்னது, பிவி தேவ் ஏன் துவாரகமாயின்னு பேர் வச்சுருக்கீங்க, மஸ்ஜித்துக்கு போய் இது கிருஷ்ணர் இருக்கிற இடந்தால துவாரகமாய் இங்கே ஏன் வச்சிங்க அப்படின்னு சொன்னோடனே பாபா சுற்றி பாருன்னு சொல்லுவார். அப்போ பிவி தேவ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்து அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்போம். அதில் அவர் சொன்ன இடங்கள்லாம் ஒவ்வொரு இடமா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வீடியோ வாயிலாக செஞ்சு கொடுத்துருப்போம். அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் ராகூரி. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து 48 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நான் இந்த கோவிலுடைய வரலாற்றை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான புராதனமான முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா மோகினி வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஷ்ணு பகவான் வந்து மோகினி ராஜா அவதாரம் எடுக்கிறாங்கள, மோகினி அவதாரம் எடுத்தோடனேவும் அப்போ அந்த அசுரனை வந்து வெட்டுறாங்க. அமிர்தத்தை சாப்பிட்ற உட்காந்துருக்க அந்த அசுரனை வந்து அவங்க வந்து சுதர்சன சக்கரத்தால் வெட்டுறாங்க. வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த அசுரனுடைய தலை வந்து ஒரு பகுதியிலையும் அதோட உடம்பு வந்து ஒரு பகுதியிலையும் விழுந்துச்சு. அந்த உடம்பு விழுந்த இடம் தான் இந்த இடத்துல தான் அசுரனுடைய உடம்பு விழுந்துச்சு. தலை விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பரவரா அப்படின்ற ஒரு நதி ஓடுது, அந்த இடத்துல விழுந்துச்சு. அந்த அசுரனுடைய உடம்பு விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். அதனால தான் ராகு கேது அப்படின்றதே உருவாச்சு. பார்க்கடல் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால் யார் அமிர்தத்தை சாப்பிடுவாங்கன்ற அந்த பிரச்சனையில் நடந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து நான் வந்து உங்களுக்கு பரிமாறுறேன், 2 பந்தியாக உட்காருங்க, முதல் பந்தியில் வந்து தேவர்களும் 2வது பந்தியில் அசுரர்களும் உட்காருங்க. அப்போ உட்கார்ந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அசுரன் வந்து அவன் வந்து தேவர்கள் போல் அவர் வந்து உருவம் மாற்றி அவன் வந்து முதல் பந்தியில் உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பரிமாறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் தான் மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்காங்கன்னு. இதை பார்த்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுப்பார், இந்த மாதிரி கடைசி ஆள் வந்து அசுரன் அப்படின்னு சொன்னோடனேவும் அப்போ பரிமாறிக்கிட்டே வர்ற அந்த மோகினி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த அசுரன் கிட்ட வர்றப்போ அந்த அசுரனை வந்து ஒரே வெட்டுறாங்க. அப்போ தலை வந்து ஒரு இடத்துல விழுகுது. அந்த தலை விழுந்த இடம் தான் பருவரா. அதுக்கடுத்து அந்த உடம்பு விழுகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகூரி. இந்த ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா ராகூரி. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில். நிறைய பேர் சனி சிக்னாப்பூர் போகிறாங்க. போன வீடியோவில் கூட நம்ம சனி சிக்னாப்பூரை பற்றி சொல்லியிருந்தோம். சனி சிக்னாப்பூருக்கும் இந்த கோவிலுக்கும் 30 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடிக்கும் சனி சிக்னாப்பூருக்கும் இன் பிட்வீனில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஷிரடியை செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோவில். இந்த கோவிலை பற்றி நம்மளுடைய சாய்லீலா மேகசின்லையும் நம்மளுடைய டாக்டர் வினய் சிட்லூரிமாவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த உடம்பு இந்த இடத்துல விழுந்துச்சுன்னு. அப்போ உடம்பு விழுந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுயம்பு ரூபத்தில் இங்கே பாருங்கள் பாதம் இருக்கும். இங்கே பாருங்கள் 2 பாதம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாதம் தான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய வரலாற்றுக்கான உண்மை. இந்த கோவிலுடைய வரலாறு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதோட உண்மையே இந்த 2 பாதம் தான். இங்கே யாரை வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க ரொம்ப 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 பழமையான கோவில். ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியமான கோவில் இந்த கோவில் தான். இந்த கோவிலும் ஒரு காரணம் பாபா ஷிரடி செலக்ட் பண்ணதுக்கு. பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில், சுக்ராச்சாரியா கோவில், மோகினிராஜ் கோவில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக அந்த இடங்கள்லாம் போய் வீடியோ செஞ்சு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒய் பாபா சூஸ் ஷிரடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. அது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். அந்த ஒய் பாபா சூஸ் ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பாபா ஏன் ஷிரடியை செலக்ட் பண்ணார் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக
நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் திரும்பவும் அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓடும். அந்த கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி. பாபா ஏன் ஷிரடியை செலக்ட் பண்ணார், பிவி தேவ் அதை எப்படி கண்டுபிடிச்சார், பிவி தேவுக்கு அந்த ஞானம் எப்படி கிடச்சிச்சு, இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். 1 by 1 நம்ம ஃபோல்டர் போட்டு அந்த இதில் வந்து ஒவ்வொரு விஷயமாக இன்ஃபோ பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒய் பாபா சூஸ் ஷிரடியில் வந்து இந்த கோவில் வருங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.